ஸோ பிளான் பண்ண மாதிரியே நானும் நம்ம ஃப்ரெண்டும் இன்றைக்கி வெளிக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி மே 18 நம்ம இன்றைக்கி முள்ளிவாய்க்கால் போகிறோம். இதுக்காக 1 வீக்காக பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்படியே வளமையாக டீ குடிக்கிற கடையில் ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை யாழ்ப்பாணத்துலேருந்து சரியாக 8:30 ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் மழை மாதிரி தான் இருக்குது, பரவாயில்லைன்னு நமக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டுகளை நம்மளோட ஏர்போர்ட்ஸில் போட்டுட்டு வெளிக்கிட்டோம். சரியாக 8:30 அப்படியே போயிட்டு நாவக்குழியால் விட்டு பூனேரி ரோட்டில் விட்டு அப்படியே பரந்தன் சந்தியால் போயிட்டு முல்லைத்தீவு போகிறது தான் நம்மளோட பிளான். ஸோ போகிற வழியிலேயே நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னுடைய, நமக்கு இதான் ஃபஸ்ட் டைமு, ஆனால் ஸ்ரீலங்காவே நம்முடைய ஃப்ரெண்டுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னுடைய. ஸோ சுற்றி வந்தியோர் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்மளோட யாழ்ப்பாணத்தோட அழகையும் காட்டிட்டு அப்படியே எங்களோட பயணம் தொடருது. பின்னாடி உட்காந்து வர்றது பிரச்சனை இல்லை தானே, பைக் ஓடுறது தானேப்பா கஷ்டம். அவருக்கு அப்படியே நம்மளோட ஏரியாத்தெல்லாம் காட்டிட்டு அப்படியே போயிட்டு நின்றது பரந்தன் சந்தியில். நல்ல முதுகு வலி. அதையும் எடுத்தால் பரந்தன் சந்தியிலேயே நம்மளோட மே 18க்கான முதலாவது பேனர் பார்த்து அதுலேயே நம்மளோட ஃப்ரெண்டு வீடியோவும் எடுத்தார். இதோ நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபோன், ஆனால் ஆள் இந்தியா தான், பட்டு உங்களுக்கு பார்க்க விளங்கு. ஆல்வேஸ் அவருக்கு ஒரு தீராத காதல் உண்டு, தமிழ் மேலேயும் தலைவர் மேலேயும். சொல்லுங்கள், எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? கரெக்டாக சொன்னோம்னா 47 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் கணக்கு தெரியல. கண்டிப்பாக போன ஒரு முடிவு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் 47 கிலோமீட்டர் பார்க்கலாம். ஸோ என்னையோட ரொம்ப வெறியாக என்னையே உசுப்பேற்று வெறியாக்கி இன்றைக்கி போகிறோம் என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து லீவ் எடுத்து வெளிக்கிட்டு போகிறோம். இது வரைக்கும் அண்ணா இந்த ஊர் தெரியுமா? உங்களோட ஊர் அது இந்தியா, தமிழ்நாடு. அதற்குள்ளே குற்றாலம் அருவியிலே குறிச்சது போல் இருக்குமா என்ற மாதிரி என்னோட கதை. அப்படியே எங்களோட ஃப்ரெண்டு தங்களோட ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தாங்க இன்றைக்கி போகிறத பற்றியும் இதுக்கு மாதிரி ஃப்ரெண்டுக்கு ப்ரொமிஸ் பண்ணதை பற்றியும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்காகத்தான் இந்த பயணம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி நம்ம போயிட்டுருக்கிற வழியிலேயே நிறைய இடத்துல இன்றைக்கான இந்த கஞ்சி கொடுக்குற நிகழ்வை எல்லோரும் ஆத்மார்த்தமாக அதை அனுஷ்டிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ போகிற எல்லாரையும் மறித்து அதை கொடுத்து அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் பாதைக்கு சைட்டில் தான் வச்சு கொடுத்தாங்க. அது ஒரு இடம் மட்டும் இல்லாமல் அப்படி தொடர்ந்து நாங்கள் போன இடத்துல நிறைய இடங்களில் இப்படி அந்த நிகழ்வை அவங்க உணர்வு பூர்வமாக நினைவூட்டிகிட்டு இருந்தாங்க. நண்பனும் அதை எப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு. ஸோ எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம், இத்தனை வருஷத்தில் நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். ஸோ அப்படியே எங்களோட பயணம் ஆரம்பிக்குது. வன்னி காத்தையும் வன்னி வாழ் மக்களுடைய அன்பையும் எதிர்பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் பயணம் முதல் தடவையாக போகிறதால அதீத எதிர்பார்ப்போடு போனோம். ஆனால் கிட்ட நெருங்க இது சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமானிச்சு. மனசில் ஒரு பாரம் சுமக்க தொடங்கினோம். தூரமாக இருந்த அந்த காட்சிகளை பார்க்க எங்களோட மனசு பட்ட வேதனை, அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்றதை உணர வச்சுது. நான் மட்டும் இல்லாமல் என்னோட என்னுடைய நண்பரும் ஒரு வசனம் கூட என்னோட கதைக்கலை, அவ்வளோத்தையும் ஆத்மார்த்தமாக அனுபவிச்சுட்டு வந்தார். நாட்களவை ஐம்பூதம் என்ன உலக அரங்கனை அமைதி காக்க பூர்வீகம் ஒன்று புசுங்கிப் போன நாட்களவை. காற்றே, கடலிலேயே கரிநீல வான்பரப்பே, நம்மவர்க்கெல்லாம் கருப்பை தந்த என் தாய் தேசமே, நேற்றிருந்தவர்களில் என் ஜீவர்கள் தமிழ் தேசத்தும் நண்பரும் அங்கே இங்கேன்னு கிடைச்ச சின்ன கேப்புக்குள்ளே உள்ளே போய் தன்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கொடுத்தாரு. அவரை கண்ணை வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு கிளங்கி போயிருந்திருப்பார்னு அந்த இடத்துல. நானும் கூடத்தான். அங்கே சுவரொட்டிகளில் கிடந்த ஒவ்வொரு படமும் இன்னுமே என் கண்ணுக்கு நிற்கிது. அவர்கள் பட்ட கஷ்டமும் ஒரு அந்த அதில் என் வயசு பிள்ளைகளும் இருந்திருப்பாங்க, என்னை விட சின்ன வயசு பிள்ளைகளும் இருந்திருப்பாங்க. அந்த கஷ்டங்களை அந்த நேரத்தில் நான் அனுபவிக்கலை, ஆனால் என்னோட சக காலத்தில் பிறந்தவங்க, என் சக காலத்தில் வாழ்ந்தவங்க
அந்த நேரத்தில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருந்தப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இறந்தவங்க, இப்படி நிறைய மனம் கல்லாய் போனது. அந்த பாரம் தாங்க முடியலை. கண்ணு கலங்குது, சுற்றமும் ஆக்கள். மனசில் அவ்வளவு கவலை, அவ்வளவு பாரம். அந்த இடத்துலையும் ஒரு காட்சி உண்டு, உங்களுக்கு பதிவிடுறேன். அதை பார்க்குறப்போ எனக்கு இன்னும் அந்த வலிதான் குடிச்சதே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை அந்த முல்லை மண்ணில். அந்த நேரத்தில் நண்பர் இன்னும் உணர்ச்சி பூர்வமாக கொஞ்சம் அரசியல் சம்பந்தமான விடயங்களை தங்களோட சக நண்பர்களுக்கும் தங்களோட ஊரில் இருக்கிற சக ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்திகிட்டு இருந்தார். இங்கே இப்படின்னு எல்லாம் பண்ணாங்க, இப்படி இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கு, அந்த நேரத்தில் தங்களோட ஊரில் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணாங்க என்ற உண்மைகளை என்கிட்ட சொன்னார். அந்த வீடியோ மூலமாக தங்களோட நண்பர்களுக்கு அனுப்பினார். அதில் நடந்து தெரிகிற ஒவ்வொருத்தரும் சும்மா படம் பார்க்கவோ இல்லாட்டி இலவசமாச்சும் கொடுக்குறாங்களோண்டோ வாங்க வரலை. ஏதோ ஒரு உணர்வு, தமிழ்ன்ற உணர்வு, அந்த தமிழ் தாகம், அந்த ஒரே ஒரு உணர்வோடு தான் தங்களோட உறவுகள், தங்களோட நண்பர்கள், தங்களோட தாயக மக்கள் என்ற உணர்வில் தான் அங்கே வந்திருக்காங்க. அது அவ்வளவுத்தையும் அழகாக தங்களோட நண்பர்களுக்கு உடனுக்குடனே அத்தனை பதிவையும் உடனுக்குடனே தெரிவிச்சிட்டு இருந்தார் நம்மளோட தாய் தேச நண்பர் நாராயணன். என்ன நினைக்கிறீங்க? எங்களோட மக்களுக்கும் கூட மக்கள் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களோட மக்களுக்கு புரிஞ்சால் ஓகே தான் இருந்தேன். அப்புறம் ஸ்ரீலங்காலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய தமிழர்களே முல்லைத்தீவு, இப்போ நம்ம நார்மலாக போனோம், இந்த கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், யாராலும் சரி, நாங்கள் முள்ளிவாய்க்கால் போகிறோம், என்னைக்கு, நாளைக்கு போகிறோம், மே 18, எதுக்கு அங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. மே 18ன்னு பாதி பேர் தெரியாமல் இருக்குது. அப்படிங்கும்போது எங்களோட தமிழ்நாட்டு மக்களை குறை சொல்ல நான் விரும்பலை. முடிஞ்சளவுக்கு நான் எப்பவும் சொல்கிறாதான், முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் வரலாறு படிங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, கோயில் கடையாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு பாடிச்சாங்கன்னா அவங்க போடுற ஒரே பாட்டு பிரபாகரன் அவரோட பாட்டு, பிரபாகரன் பேர் சொல்லி மியூசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டு இப்போ இங்கேருந்து நார்மலாக அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க, எனக்கு தெரியும், அந்த ரூல்ஸ் எனக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆடுறவங்க ஓகே, பாட்டுக்கு ஆடுறாங்க, பட் அதுக்கு யார் அந்த பிரபாகரன், என்ன இது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்ததில் ஒரு சந்தோஷம், இந்த இடத்த பக்கம் கொஞ்சம் கவலை அது இருக்குது. ஸோ அது நான் அவங்கள்ட்ட என்ன சொல்ல, தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். என்றும் பிரபாகரன் வழியை தமிழ் விஷயத்தை காக்கும், அது மட்டும் பண்ணேன். ஓகே. நண்பன் சொன்ன மாதிரி மே 18 என்ன நடந்ததுன்னு அவன் என்ன வா போகணும் அவன் தான் கேட்டான். மே 18 வருது, நான் போகணும், வேறு என்னை கூட்டிகிட்டு போகணும் நீ தான் சொல்லிட்டான். அது வரைக்கும் இப்படி ஒன்று நடக்குது, மே 18 என்னென்னு தெரியும், ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது இப்படி தான் விசாரித்தேன், கொஞ்சம் இடங்களில் தேடி தேடி படித்தேன், கஷ்டமாக போச்சு. அதை படித்தப்புறம்தான் எனக்கும் கண்டிப்பாக லீவ் வேணும், நான் அவனை கூட்டிகிட்டு நான் கண்டிப்பாக போய் ஆகணும். நம்மளோட ஜென்ரேஷன்லாம் சொல்லும், அதெல்லாம் முடிஞ்சிட்டுது. சில ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சுது, இனிமேல் ஒற்றுமையாக வாழுவோம், அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுவோம்லாம் சொல்லுவாங்க. மன்னிக்கலாம், அடுத்த ஜென்ரேஷனை ஒற்றுமையாக வாழலாம், ஆனால் மறக்க முடியாது யாராலையுமே. அந்த வன்னி மண்ணை தொட்டு அள்ளி பார்த்தப்போ அந்த மண்ணில் திறந்து சொல்லில்லாத நிறைய கதைகள் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இப்படி அங்கே நடந்த எல்லா நிகழ்வுமே ஏதோ ஒரு வகையில் என் மனசை நல்லா கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்துச்சு, இன்னும் காயப்படுத்திச்சுது. கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு விழிக்கிறப்போ அடுத்த சந்தியில் ஒரு சிலை ஒன்று, அதை நீங்களும் பார்த்தீங்கன்னா புரியும், அதில் இருக்கிற வலி. இது அவ்வளவத்தையும் முடிச்சு கொண்டு இவ்வளோ தூரம் வந்தோம், முல்லைத்தீவு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம்ட்டு போனது தான் முல்லைத்தீவு கடற்கரை. அங்கேயும் போயிட்டு அந்த முல்லை கடலையும் பார்த்து, போகிற வழியிலேயே நம்மளோட நந்திக்கடலை வட்டுவாகலையும் பார்த்து
நான் முல்லைத்தீவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி முல்லைத்தீவுக்கு ஒரு வணக்கத்தை கொடுத்துட்டு நண்பனோட என்னோட இவ்வளோ தூரம் கூட்டி கொண்டு வந்துட்டு நம்மளோட வன்னி மண்ணோட அழகை காட்டாமல் கூட்டிகிட்டு போனால் அப்படியே நண்பனுக்கு நம்மளோட பீச்சையும் காட்டி அங்கே இல்லேன்ட்டு இல்லை, பட் நம்மளோட பீச்சையும் காட்டத்தானே வேணும் நம்ம அவருக்கு. ஸோ அதையும் காட்டி அப்படியே அந்த கொஞ்சம் ஃபோட்டோஸும் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு நாமளும் அந்த கடலோடு கொஞ்சம் கதைச்சிட்டு அப்படியே நம்ம விழிக்கிறதுக்கு தயாரானோம். நம்மளோட நண்பர் சோசியல் சர்வீஸ் பண்ணுறாருல. அந்த இடத்துல நம்மளோட நண்பர் தன்னை ஒரு ஃபோட்டோகிராஃபராகவே தன்னையை புரிஞ்சு கொண்டார். அச்சோ நந்தினி, ஃபோட்டோ எடுத்து விட்டீங்களா? உங்களோட கேட்டேன், ஃபோட்டோ எடுத்து விட்டீங்களா? எடுத்து விட்டீங்களா? அங்கே இருக்கேன் பைக்கு, அந்த மூலைக்கு இருக்கு, நேரில் போகணும். ரேட்டிங் பார்த்தீங்களா? ரேட்டிங் பார்த்தா சாப்பிட போகணும். வீடியோ எடுத்தீங்களா? ரேட்டிங் பார்த்தா சாப்பிட போகிறான். அப்படியே சாப்பிட்றது பக்கத்தில் எடுத்து தேடி பிடிச்சி அங்கே சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஒன்று இல்லாமல் பசிக்கு சாப்பிட்டுட்டு வெளிக்கிட தயாராகிட்டோம். ஒரு கடையும் காணும். இங்கே இதுதான் உங்களே இல்லை ப்ரோ. இங்கே வாங்க நந்தினி, நீங்கள் அங்கே வாங்க நந்தினி. உங்களை எடுக்கல நந்தினி, நீ வழி விடுங்க நந்தினி. நாங்கள் அந்த போர்டு எடுக்கிறோம். போன அதே வழியில் அப்படியே எங்களுடைய இன்றைய பயணம் முடிஞ்சது. நண்பனுக்கு இது ஒரு நல்ல அனுபவம், எனக்கும் சேர்த்து தான். ஸோ அப்படியே சந்தோஷமாக ஒரு திருப்தியோட கடைசியாக வந்து சேர்ந்தோம் எங்களோட ரூமுக்கு ஒரு 5:30 அப்படி.